ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட ஸ்லீவோட சென்டரில் வர மாதிரி ஒர்க் வந்து கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து சரியில் 2 லைன் நம்ம வந்து இது வந்து லைன் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 2 லைன் வந்து சரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த சாரியோட கலர்லேயே வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இங்கே வந்து லைன் வந்து ஒரு 2 லைன் வந்து இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே வந்து அதிகமாக வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பாப்பிங்ஸில் வந்து இதில் ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இதில் சுற்றிட்டு அந்த 2 இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை இதில் நம்ம த்ரெட் இதில் மட்டும் எடுத்துகிட்டு போட்டோம்னா அதிகமாக எடுத்து போட்டோம்னா நமக்கு நிறைய சிக்கு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பாப்பிங்ஸ் இந்த மாதிரி பாப்பிங்ஸில் வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க. சுற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 லைன் வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுறோம். சரியை ஒட்டியே போடணும். இந்த சரிக்கும் இந்த செயின் இப்போ போடுற செயினும் வந்து டிஸ்டன்ஸ் கேப்பே விழுந்துடக்கூடாது. ஸோ இது வந்து எப்போ ஒட்டி இருக்கிற மாதிரி போடணும். இந்த த்ரெட்டில் வந்து 2 லைன் போடணும். இதான் வந்து சாரியோட அந்த சில்க் த்ரெட், அதே அந்த சாரியோட கலர்லேயே சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம். இதில் தான் பீக்காக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். இப்போ 3mm பீடை வந்து 2 லைன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது பெரிய பீடுங்கிறனால நம்ம வந்து ஒவ்வொன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 2 வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா பீட் வந்து மூவ் ஆகும். நீங்கள் இப்படி ரெண்டு பீடு வச்சு இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 பீடும் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அந்த ஒரு பீடாக நிற்கிற மாதிரி உங்களுக்கு நிற்காது. ஸோ அதனால் இது வந்து பெரிய பீடுங்கிறனால ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ 3mm பீட் வந்து 2 லைன் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா 3mm பீட் ஒன்று, அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒன்று, அதை வச்சு வந்து இங்கே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் வந்து சுகர் பீட் லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சுகர் பீட், அப்புறம் 3mm பீட், சுகர் பீட், 3mm பீட், இந்த மாதிரி இந்த ஆர்டரில் வந்து லோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ லோட் பண்ண முடியுமோ. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே 2 பீடு இருக்குல்ல, இந்த 2mm பீடு இந்த செகண்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம்ல, அதில் வந்து இந்த 2 பீடுக்கும் நடுவில் இந்த 3mm பீடையும் சுகர் பீடையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து அந்த பீகாக் டிசைன் வந்து நமக்கு நடுவில் போடணும். ஸோ அதுக்கு வந்து சென்டர் மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அது வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட் வந்து இந்த கீழ் லைனில் இருக்கிறத வந்து சென்டர் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். இங்கே 11.9 சம்திங் இருக்குது. ஸோ இதோட சென்டர் வந்து 5.9. ஸோ 5.9 இங்கே வருது, இந்த இடத்துல வருது. இப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே இருக்கிறதுக்கு வந்து சென்டர் பார்க்கணும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 9.5 இருக்குங்க. ஸோ 9.5 பாதி 4 பாயிண்ட் ஒரு லெட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லைன், இந்த டாட் வச்சுருக்கோம்ல, இந்த டாட்டில் இருந்து கரெக்டாக இந்த சைடில் வந்து சென்டர் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். 14.9. 9க்கு சென்டர் வந்து 7.4 வருது. இந்த 2க்கும் சென்டர் இதுதான். ஸோ இப்போது இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் ஒரு டாட் வந்து நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் சீட்டை இங்கே வைக்கணும். இப்போ இங்கே வச்சு கரெக்டாக இந்த டிசைனை வந்து எப்படி வச்சு வரைகிறது, நம்ம கரெக்டாக இப்போ இந்த டிசைன் இங்கே மேலே வைக்கிறோன்னா நம்ம இங்கே கீழே வச்சு வரைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அளவு வந்து இதோட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த பீகாக்குக்கு நடுவில் ஒரு சென்டர் வந்து நம்ம பண்ணிக்கணும். இந்த சென்டர், இந்த பீகாக்கு நடுவில் ஒரு சென்டர் நம்ம பார்க்கணும். ஸோ இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த 3 டாட்டுக்கும் வந்து இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் ஒரு 3வது டாட்டை நம்ம வச்சுருக்கோம்ல புதுசாக. இப்போ அந்த டாட்டில் என்ன பண்ணணும்னா பீடோட ஊசி இருக்குல்ல, பீடோட ஊசியை நம்ம கீழேருந்து இன்செர்ட் பண்ணணும். கீழேருந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரேசிங் சீட்டை இது மேலே அப்படியே வந்து உள்ளே இறக்க போகிறோம். கரெக்டாக இருக்கணும், அதோட அளவு மாறிடக்கூடாது.
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த நம்ம டாட் வச்சுருக்கோம்ல இதுக்கு சென்டர் மார்க் பண்ணி, இந்த டாட்டை அப்படியே கீழே இந்த ஊசிக்கு நேராக இறக்கணும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த 4 இடத்துலையும் வந்து பின் வச்சு சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட இது வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா நமக்கு வந்து இது நகராமல் அது அப்படியே அதே ஷேப்பில் அதே அளவில் அப்படியே நமக்கு கீழே விழுகும் கிளாத்தில். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை சுற்றி 4 சுற்றி வந்து ஒரு பின் பண்ணிடுங்க. இப்போ கரெக்டாக இந்த ஷேப் வந்து நேராக வைக்கணும். நேராக வச்சு இதை சுற்றி ஒரு 4 பின். லெட் எடுத்துக்கோங்க. ஸோ பென்சில் யூஸ் பண்ணுறதை விட லெட்டில் நீங்கள் இது மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கீழே அச்சுன்னு கரெக்டாக விழுகும். இப்போ இதை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதை அந்த பின் எல்லாமே எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இந்த பீகாக் நமக்கு சென்டரில் இதுக்கும் சென்டர், இதுக்கும் சென்டர். ஸோ இந்த இதில் வந்து இந்த பீகாக் அழகாக வந்து ட்ரேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட சைடு எல்லாமே வந்து அவுட்லைன் நமக்கு கொடுத்தாச்சு. இந்த லேயர் மட்டும் இந்த பீகாக்கோட இந்த ஃபெதர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஃபெதருக்கு மட்டும் நம்ம வந்து உள்ளே வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து உள்ளே ஜரி கொடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பீட் ஃபில் பண்ணோம்னா இது ரொம்ப பெருசாக போன மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டிச். ஸோ அதனால் இது வந்து நம்ம ஜரி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பீகாக்கோட இந்த பார்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் உள்ளே இதே சைஸில் கொஞ்சம் உள்ளே வந்து சின்னதாக ஒன்று வரைய போகிறோம். இப்போ இதை சுற்றி வந்து பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த த்ரெட்டை வந்து இந்த பார்ட்லேயும் நம்ம வந்து லோட் ஸ்டிச் மாதிரி கொடுக்க போகிறோம் பீகாக்குக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த த்ரெட்டை வந்து இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு ஒட்டுறதுக்கு வந்து இந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் ஒரு 2 இல்லை ஒரு 3 ஷேப்பாக வந்து மடக்கி அதில் ஒட்டணும். அப்போ தான் அது ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ இப்போது பீகாக் அவுட்டரில் வந்து இதை வந்து அப்படியே சுற்றி வந்து ஒட்டலாம். ஸோ இப்போ இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இது சைஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இந்த பார்ட். இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் மேலே ஸ்டிச் நம்ம லோட் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா, இந்த ஃபஸ்ட் பெட்டல் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் பெட்டல் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கால் பார்ட்டுக்கும் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த செயின் போடுறதுக்கு முன்னாடி இங்கே அதுக்கு மேலே போட்டிருக்கேன்ல, அந்த செயினில் லைட்டாக அதுக்கு மேலே ஒரு கொஞ்சோண்டு கேப் இருக்குது. ஸோ இப்போ அந்த கேப்பும் நமக்கு வரக்கூடாது. அப்போ தான் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் நம்ம இந்த ஒர்க் முடிக்கும் போது. ஸோ இந்த கேப் இருக்குது. இப்போ வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டாச்சு, இப்போ அடுத்ததே வந்துருச்சு. ஸோ இப்போ எப்படி அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுன்னா, இந்த செயின் ஸ்டிச்சை அந்த செயின் ஸ்டிச்சோடு நல்லா ஒட்டி போடணும். இப்படி நல்லா ஒட்டி போட்டிங்கன்னா அந்த கேப் வந்து அப்படியே வந்து மறைஞ்சிரும், தெரியாது. ஏன்னா இந்த செயின் போய் அந்த செயினில் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகும்போது அந்த கேப் நமக்கு தெரியாது. ஸோ கேப் விழுக தான் செய்யும் நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது. பட் ஆனால் அதை வந்து அடுத்தடுத்த செயின் ஸ்டிச் போடும்போது அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த த்ரெட் மேலே ஃபுல்லாக வந்து லோட் ஸ்டிச் பண்ணி இதை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ பீகாக் வந்து இந்த ஷேப்பில் தான், இப்படி தான் வரும். இந்த ஷேப்பில் இருக்கனால நம்ம இப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பாடி பார்ட்லேருந்து அப்படியே இப்படி நீளமாக இப்படி அந்த ஹெட் பார்ட்க்கு போகும். ஸோ ஃபஸ்ட் வந்து இங்கே எடுத்துக்கணும் ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் ஒரு குட்டி லாக் அதுக்கு பக்கத்துலேயே. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான், கேப்பே விழுகக்கூடாது, அதே ஒரே ஷேப்பில் வரணும். சைடில் ஜிக்ஸாக்காகவும் போயிடக்கூடாது. அப்படி போச்சுனாலும் நல்லா இருக்காது பார்க்க.
ஃபுல்லாக லோட் பண்ணி அதை சுற்றி ஃபுல்லாக வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணலாம். அந்த கேப் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3 சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சக்கரிக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு மேலே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிடலாம். அதை எப்படி ஃபில் பண்ணுறதுனா, சாரியோட அந்த முந்தியில் வர க்ரீன் கலர் த்ரெட் எடுத்திருக்கோம். இது வந்து 6 ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இதையும் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போகிறோம். இதையும் வந்து ஜமிக்கியும் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போடலாம். கீழே இருந்து இந்த ஊசியை மேலே விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஒரு ஜமிக்கியை இதில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணி அதை கரெக்டாக உள்ளே தள்ளிட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் ஊசியில் சுற்றி அந்த ஜமிக்கியோட நடுவில் இருக்குல்ல அந்த ஹோல்குள்ளே ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது ஸ்டார்டிங்காக நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி புதுசாக போடுறீங்கன்னா ரொம்ப பொறுமையாக வந்து கீழே நூல் இழுக்கணும். இது கீழே அங்கே மேலே இருக்கிற அந்த கையை விடும்போதும் பொறுமையாக விடணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பீகாக்கோட இந்த சைடு இந்த மூக்கில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம். அதுக்கப்புறம் சொல்ல மாதிரி இந்த பீகாக்கோட சைஸ் வந்து 3 இன்ச்சஸ் இருக்கணும். இதில் இந்த மாதிரி எல்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம 3 சென்டிமீட்டரில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ராயிங் எடுத்து ட்ரேஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸோட டுட்டோரியல் வீடியோவை என்னால் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா இதில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவெல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் என்னால் இது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணேன்னா உங்களுக்கும் ப்ராப்பராக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்ச் மை வீடியோ.